ஹாய், இது வஜ்ராசனா. வஜ்ராசனாலேருந்து காலை வெளியில எடுத்தீங்கன்னா வீராசனா. காலை வெளியில தள்ளிட்டு தரையில உட்காந்துடுறீங்க. ஸோ இது வீராசனா. குழந்தைங்க இந்த மாதிரி கேஷுவலா உட்காருவாங்க. ஆனா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, என்னோட குழந்தை கம்ஃபர்டபுளா வீராசனால உட்காருது, என்னாலலாம் வீராசனம் பண்ண முடியாம நான் கஷ்டப்படுறேன். ஆனா டாக்டர் வந்து குழந்தைங்கள வீராசனால உட்கார விடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க, ஏன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டாக்டர் சொல்றது கரெக்ட் தான். ஏன் வீராசனால குழந்தைங்கள உட்கார விடக்கூடாதுன்னா, வீராசனா மாதிரி ஆசனாஸ்லாம் ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் பண்ணணும். ஆசனாஸ் வந்து டேப்லெட்ஸ் மாதிரி, அதே சாப்பாடா சாப்பிட முடியாது இல்லையா? ஸோ அதை எவ்வளோ நேரம் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்கு. சில நிமிஷங்கள் நீங்க பண்ணலாம். குழந்தைங்க ஆனா அது ஆசனாவா பண்றது இல்லை, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு அப்படி உட்காந்துக்கிறாங்க. இந்த பொசிஷன்ல உட்காந்துட்டே விளையாடுவாங்க, சாப்பிடுவாங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட சம்டைம்ஸ் இந்த பொசிஷன்ல உட்காந்துருப்பாங்க. மணிக்கணக்கா இதுல உட்காரும் போது மாச கணக்கா வருஷ கணக்கா கூட குழந்தைங்களுக்கு அது பழக்கம் ஆயிடுச்சுன்னா அவங்களோட காலோட ஷேப் வந்து உள்நோக்கி வளைஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன நினைச்சாலுமே ஒரு நார்மல் லெக் பொசிஷனுக்கு அதை நீங்க கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். சீக்கிரமாவே அதை நீங்க அட்ரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படி உட்கார விடாம நீங்க தடுத்து லெக் பொசிஷனை மாத்திரலாம். இதே நீங்க அவங்க 5-6 வருஷமா அப்படி உட்கார்ந்து பழகிட்டாங்க அப்படின்னா கால் உள்நோக்கி வளைஞ்சிடும், ஒட்டியிலேருந்து கீழே வரைக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஏர்லியாகவே 25-30 வயசுலேயே வந்து கால் சம்மந்தப்பட்ட முட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிடும். இயற்கையாக கொடுத்த உடல் அமைப்பை நம்ம மாத்துற மாதிரி ஆயிடும். அதனால வீராசனாவை ஆசனாவா பண்ணலாம், பட் குழந்தைங்கள ரொம்ப நேரம் இதில் உட்கார விடக்கூடாது.